வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். ரிஷப ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வார பலத்துல ரிஷபராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு, விசேஷங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். சரி, ரிஷபராசியில பிறந்தவருக்கு 2வது வீட்டுல இருக்கிற வக்ரியான ஒரு குரு கிரகம் இருக்கிறது ஃபைனான்சியலா கண்டிப்பா நீங்க எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்கிற பணம் வர்ற சான்சஸ் இருக்கு. ஃபைனான்சியல் சக்சஸ் இருக்கு. ஃபைனான்சியலா நீங்க ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அது கண்டிப்பா சேரும். இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் இருக்கு. அது இல்லாம 2வது நீங்க எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அது அது அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு வர்ற சான்சஸ் இருக்கு திரும்பி. ஸோ இதெல்லாம் சான்சஸ் எல்லாமே ரிஷபராசியில பிறந்தவருக்கு அதிகமாகவே இருக்கு. 4வது வீட்டுல இருக்கிற கிரகம் கேது கிரகம். இது குடும்ப பிரச்சனை, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், டென்ஷன்ஸ் வரலாம். வீட்டுல இருக்கிறவருக்கு நடுவே எப்படின்னா அப்பா அம்மா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சண்டைகள் நடக்கிற அதிகமாக இருக்கு. ஜாகிரதையாக இருங்க. ஜாகிரதை இருக்கிறது எப்படி, நீங்க உங்க பேச்சு மேல, உங்க வார்த்தை மேல கண்ட்ரோல் வைக்கணும். ஏதோ பேசுறது எனக்கு கோபம் வந்துச்சு சார் அப்படி பேசிடுற அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் நீங்க வச்சுதான் ஆகணும். எப்படின்னா அன்னெசரி இந்த சண்டைகள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற சான்சஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கூட அவ்வளவு நல்ல நேரம் கிடையாது, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கரியர் ரிலேட்டட் சப்ஜெக்ட், கரியர் ரிலேட்டட் விஷயத்துல நிறைய மாற்றங்கள், நெகட்டிவ் மாற்றங்கள், சேஞ்சஸ் இருக்கு. நெகட்டிவ் சேஞ்சஸ் எப்படின்னா கிடைச்சிருக்கிற ஒரு ஜாப் போயிடலாம். இப்போ நீங்க சில பேர் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க புதுசான ஜாபுக்கு, அங்கே கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம், டென்ஷன்ஸ் வரலாம், ரெஸ்பான்ஸே வராம போயிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிஷபராசியில பிறந்தவர் இருக்கு. ஆனா உங்க இருக்கிற ஜாப்லயே கொஞ்சம் நாளைக்கு இருங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. எப்படின்னா சில பேர் ஜாப் சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இது சரியான டைம் கிடையாது ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு. திருமணத்துக்காக இது ரொம்ப நல்ல டைம். நல்ல சம்பந்தம் கிடைக்கலாம், நல்ல ப்ரொபோசல் வரலாம். நீங்க நினைக்கிற மாதிரியே சூட்டபிளான ஒரு சம்பந்தம் வர சான்ஸ் இருக்கு. ஃபைனான்சியல் பிரச்சனைலேருந்து, கடன் பிரச்சனை வெளியே கண்டிப்பா வருவீங்க. அதுக்கு சரியான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா கடவுள் அது அந்த மாதிரி நமக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு தாட்ஸ் மூலமா
ஒரு பர்சன் மூலமா நமக்கு ஒரு வழிகாட்டுற சான்சஸ் இருக்கு. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கடவுளை நேரா வந்து பேசுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் நமக்கு நம்ம தேடி வரும். அதை நாம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கரியர்ல வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் நெகட்டிவா தெரியுது. ஜாப் சேஞ்ச் பண்ணாதீங்க. புதுசான ஜாப் யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. வெளிநாட்டு ஜாபுக்கு யாரும் ட்ரை பண்ணிருக்கீங்களோ அவருக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இருக்கிற ஜாப்லயே ப்ரமோஷனோ ஏதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அங்கே கூட நெகட்டிவா இருக்கு. சடன் சேஞ்சஸ் இதுக்கு ராகு வந்து 10வது வீட்டுல இருக்கிறதுனால சடன் சேஞ்சஸ் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ரிஷபராசியில பிறந்தவருக்கு. ஆனா பிசினஸ்ல சக்சஸ் இருக்கு, பைனான்சியல் சக்சஸ் இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அங்கே கூட லாபம் கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு. ஒரு அங்கீகாரம், ஒரு ஒரு ஃபேம் கிடைக்கிற சான்சஸ் சோஷியல் மீடியால இருக்கிறவருக்கு வந்து கண்டிப்பா